வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, செஞ்சோற்றுக்கடன் சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். காலை மருத்துவமனைக்கு நான் கிளம்பி கொண்டிருந்த போதுதான் மறுபடியும் ராமபத்ரன் வந்தார். அழைப்பு மணியை அழுத்திவிட்டு வரவேற்பறையின் சோஃபாவில் அமர்ந்தவர் அன்றைய தினசரியை கையில் எடுத்து பிரித்து பார்த்து கொண்டிருந்தார். கழுத்தின் டை முடிச்சை சரி செய்து கொண்டிருந்த நான் அப்படியே அந்த அறைக்குள் நுழைந்தேன். சுவர் கடிகாரம் மணி 7 அடிக்க இன்னும் 10 நிமிடங்கள் இருந்ததை தன் 2 கைகளையும் லேசாக விரித்து காண்பித்து கொண்டிருந்தது. நான் சோஃபாவில் அமர்ந்த சத்தத்தை கேட்டு தினசரியை மடித்து டீப்பாயின் மீது வைத்தவர் கொஞ்சமாக எழுந்து, நமஸ்காரம் டாக்டர், நீங்க ஆஸ்பத்திரிக்கு போறதுக்குள்ள உங்களை பிடிச்சிடலாம்னு பார்த்தேன், அதனாலதான் இத்தனை காலங்கார்த்தால கிளம்பி வந்த என்றவாறே அமர்ந்தார். அவர் நெற்றியில் இருந்த பட்டையான விபூதி கோடுகளும் நடுவில் இருந்த சிவந்த குங்கும பொட்டும் மனிதர் வைகரையிலேயே அன்றைய தினத்தின் படிகளுக்கு ஆயத்தமாகிவிட்டார் என்பதை புலப்படுத்தின. நமஸ்காரம் மிஸ்டர் ராமபத்ரன், என்னை பிடிக்கிறதுக்காக எனக்கு முன்னாலேயே ரெடி ஆயிட்டேள் போல இருக்கு. குட் குட், வாங்கோ காஃபி சாப்பிடலாம் என்றவாறே சாப்பாட்டு மேஜையை நோக்கி நடந்தேன். காலில் ஷூ மாட்டுவதை தவிர மீதி அலங்காரங்கள் எல்லாம் முடிந்துவிட்டன. அதனால் வெற்று காலோடு சாப்பாட்டு அறையில் நுழைய முடிந்தது. அந்த அறையிலேயே ஒரு பக்கத்தில் சுவாமி அலமாரியும் வைக்கப்பட்டிருந்தது. 250 ரூபாய் வாடகையுள்ள இந்த வீட்டில் சுவாமிக்கும் சாப்பாட்டுக்கும் தனித்தனியான அறைகளுக்கு எங்கே போவது? அன்றாடம் அவன் அளிக்கும் சாப்பாட்டை நாம் சாப்பிடும்போது அவனேதான் பார்க்கட்டுமே. இதை பார்த்த பிறகாவது நம் நிலைமையை ஏதாவது உயர்த்துகிறானா என்று பார்க்கலாமே என்று எண்ணித்தான் குருவாயூரப்பனையும் ஏழுமலையானையும் அம்பாளையும் ஆஞ்சநேயரையும் நான் சாப்பிடும் அறையிலேயே அலங்கரித்திருந்தேன். விடியற்காலையிலேயே வரும் பாலில் கொஞ்சம் பச்சையாகவே வெள்ளிக்கிண்ணியில் ஊற்றி அந்த சாமி அலமாரியில் வைத்துவிட்டு விளக்கேற்றி பூ போட்டு கற்பூரம் ஏற்றி அதை அவர்களுக்கு நிவேதனம் செய்துவிட்டுத்தான் நான் காஃபிக்கே பாலே காய்ச்சுவேன். நாம் கொடுத்துத்தான் அவன் வயிறு நிறைய போகிறதென்பதில்லை. இருந்தாலும் அவன் இதுவரை நமக்கு கொடுத்ததற்கும் இனி கொடுக்க போவதற்கும் இது ஒரு சின்ன நன்றி செயல், அவ்வளவுதான். அம்மா எனக்கு வைத்துவிட்டு போனவை இந்த சுவாமி படங்களும் அந்த சின்ன வெள்ளி பால் கிண்ணியும் தாம். எனக்கு நினைவு தெரிந்த நாளிலிருந்து அம்மா செய்து வந்த காரியம் அது. சொந்தமாக பசு இருந்த வரைக்கும் அம்மாவே கறந்து கொண்டு வருவாள். கறந்த சூடு அடங்குவதற்குள்ளேயே அந்த சின்ன கிண்ணியில் கொஞ்சம் பாலை விட்டு சுவாமிக்கு வைத்து விடுவாள். வீட்டில் யார் கடை குட்டியோ அவர்களுக்குத்தான் அந்த நிவேதன பால். அந்த வீட்டில் கடையும் நான்தான், தலையும் நான்தான். சுந்தரேசா, ஓடிவாடா என்ற அம்மாவின் அழைப்பிற்காகவே காத்திருப்பேன் நான். அம்மா அப்பாவின் அமர்க்களத்தில் மாட்டை இழந்து போன நிலையிலும் கூட அம்மா அந்த பழக்கத்தை விடவில்லை. கருக்கலில் பால்கார வேலுச்சாமியிடம் தினமும் மறக்காமல் கேட்பாள், இது பசும்பால் தானப்பா, கலப்படம் இல்லையே, ஒரு துளி சுவாமிக்கு வைக்கணுமே, அதனாலதான் கேட்குற, கோச்சுக்காதைப்பா என்பாள். அந்த வெள்ளிக்கிண்ணி இழுத்து கொண்டு போய்விட்ட நினைவலைகளில் நின்றும் என்னை ராமபத்ரனின் குரல்தான் கரைக்கு இழுத்தது. என்ன டாக்டர் சார், அங்கேயே நின்னுட்டேள், நாழி ஆகலையா என்றவரை பார்த்தபடியே புன்னகையுடன் நிவேதன பாலை வாயில் விட்டு கொண்டேன். இதுதான் என் முதல் ஆகாரம், அப்புறம்தான் காஃபி என்றவாறே மேஜையின் மீது தயாராக வைத்திருந்த பிளாஸ்கை திறந்து மணக்கும் காஃபியை டபரா டம்ளர்களில் விட்டு அவர் புறம் ஒன்றை நீட்டினேன். சர் சர் என்று டபராவுக்கும் டம்ளருக்குமாய் காஃபியை மாற்றி மாற்றி ஆற்றியவராய், நன்னா மணக்கிறதே காஃபி, யார் போடுறா, நீங்களே வா என்றவர் சூட்டோடும் பொன்னுரையோடும் கலந்து ஒரு வாயிலே விட்டு கொண்டவர் சப்பு கொட்டினார். நானே தான் போடுறேன், இது எனக்கு சின்ன போதிலிருந்து பழக்கம்.
என்ற வாய்தான் சொல்லிற்றே தவிர இந்த காஃபியில் உயிரை வைத்திருந்த அம்மாவின் முகம்தான் மனதில் நிழலாடிற்று. அந்த காலத்தில் வீட்டில் மிஷின் கூட கிடையாது. அம்மா தினமும் அம்மியில் அரைப்பாள். ஒரு நாள் அப்பாவின் திருவிளையாடலில் நல்ல பித்தளை ஃபில்டரை காணவில்லை. ஏனா கிழங்கு மாதிரி இருந்ததே ஃபில்டர், அதையும் எடுத்துண்டு போயிட்டேளா என்ற மெதுவான சன்னமான குரலில் கேட்ட அம்மாவிற்கு கிடைத்தது பலமான உதைதான். ஆமாம், பெரிய மஞ்சக்காணி, துணியில வடிகட்டி குடி என்று வர்ணிக்கும் அந்த குரூரத்தை மூடிய கண்களாலும் ராமநாமத்தை உச்சரிக்கும் உதடுகளாலும் மன்னிக்க கூடிய குணம் அவள் ஒருத்திக்குத்தான் இருக்க முடியும். அம்மா பாயோடும் படுக்கையோடும் விழுந்து கிடந்த போது தினமும் அந்த வேலையை செய்து வந்தது நான் தான். ராத்திரியே அம்மையில் அரைத்து வைத்து கொண்ட தூளை காலையில் வடிகட்டி நான் கலந்து கொடுக்கும் காஃபியை தொண்டை குழியில் இறக்கிய பின்பு நகர்ந்து நகர்ந்து வந்து சமையல் என்ற பெயரில் எதையோ செய்வாள். அதையும் நான் பள்ளிக்கூடம் போவதற்குள் முடித்து விடுவாள். ஒரு நாள் சுவாமி மாடத்திலிருந்து வெள்ளி விக்கிரகங்கள் இரண்டையும் காணாத போதுதான் அவளுக்கு வாழ்க்கையில் கொஞ்ச நஞ்சம் இருந்த பிடிப்பும் போய்விட்டது. உயிரை குடிக்கும் இருமலோடு என்னை அருகில் அழைத்தவளின் விரல்கள்தான் எத்தனை ஆதரத்தோடு என் தலையில் கோதி கோதி விளையாடின. சுந்தரேசா, அப்பா வராரா, போய் பார்த்துட்டு வா என்றாள். நான் வெளியே ஓடிப்போய் தெருக்கோடி வரை பார்வையை ஓடவிட்டு பார்த்துவிட்டு, இல்லம்மா என்றேன். புடவை மடிப்புக்குள்ளிருந்து அந்த சின்ன கிண்ணியை வெளியே எடுத்தாள். நல்ல வேலைடாப்பா, முற்றத்திலே இதை தேய்க்க போட்டிருந்தனோ, இது பிழத்ததோ. அவர் கண்ணிலே இது படலை. அதுவும் அந்த ராமனோட கருணைதான். உனக்கு சொத்து வைக்கலை, சுகம் வைக்கலை, இருக்கிறதையும் குடிச்சு தீர்க்கிறார் உங்க அப்பா. அது ஏன் கர்மம். குழந்தே, அவரை மன்னிச்சுடுடாப்பா, மனசுல வச்சுக்காதே. அம்மாவுக்கு மூச்சு வாங்கிற்று. எலும்பு கூட்டின் தோல் எலும்பு கஷ்டப்பட்டு மேலும் கீழுமா இறங்கிற்று. கொண்ட கணவனின் அவல குணத்தை என் முன் பிட்டு வைக்க வேண்டி இருக்கிறதே என்ற அவமானம் அவளுக்கு. அவரை நான் வெறுத்துவிடக் கூடாதே என்ற தாபம் வேறு. அருவியாய் பொழிந்த கண்களை துடைத்தவாறே, இந்த சின்ன கிண்ணிய உன் புஸ்தக பையில பத்திரமா வச்சுக்கோடா. அந்த ராமனுக்கு தினமும் இதுல துளிப்பாலை நைவேத்தியமா வச்சுடு. நீ வைக்கிற துளிப்பாலுக்கு அவன் உன் வயிறு வாடாம பார்த்துப்பான். இல்லாட்டா இப்படி வச்சுக்கோ, உன் வயிறு வாடாம அவன் பார்த்துக்கிறதுக்கு நன்றியா ஒரு துளி பச்சைப்பால அவனுக்கு கொடுத்துடு. எனக்கு என்னடாப்பா தெரியும் தத்துவம் எல்லாம், ஒன்னும் தெரியாத அஞ்ஞானி நான். ஆனாலும் ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோ, உள்ளன்போட ஒரு பிடி அவள் கொடுத்த சுதாமனுக்கு 1 கோடி சுகம் கொடுத்தான் கிருஷ்ணன். அவளுக்கு மூச்சு வாங்கியது. கண்ணு, ஓடி போய் எதிராத்து பாட்டிய கையோட அழிச்சுண்டு வா போ. அன்று பள்ளிக்கூடத்துக்கு நேரமாகிவிட்டது. என்னவோ தெரியவில்லை, அம்மாவை பார்க்கும்போது தனியே விட்டு போக மனமே இல்லை. சொல்ல முடியாததொரு வேதனை கசிந்த மனதுடன் தலை தெறிக்க எதிர்வீட்டு பாட்டியை நோக்கி ஓடினேன். 3ஆம் வகுப்பில் படிக்கும் எனக்கு விவரமும் அவ்வளவாக புரியவில்லை. பாட்டி, அம்மா உடனே உங்களை அழிச்சுட்டு வர சொன்னா என்று நான் கூறியவுடன் பாட்டி வழக்கம் போல கூக்குரலிடத் தொடங்கிவிட்டாள். ஆமாண்டா, உங்க அம்மாவுக்கு வேற வேலை இல்ல. குடிகார ஆம்படையான், அவன் விஷயத்தையும் பொத்தி பொத்தி மூடி வச்சுப்பா. இப்ப எங்க எடுத்து அறுக்கிறா பாவி பொன். இவளுக்கு இன்னும் போக்காலம் வரலையே. பாட்டியின் சாதாரண பேச்சே இப்படித்தான் இருக்கும். இதன் தீவிரம் எனக்கு அப்போதெல்லாம் புரியாது. என்ன டாக்டர் சார், மணி 7 அடிக்கிறது, காஃபியை சாப்பிடுங்கோ, ஆறி போறது, நாழி ஆறது. ராமபத்ரனின் அழுத்தமான குரல் மறுபடியும் என்னை நிகழ்காலத்துக்கு இழுத்து வந்தது. மீதி காஃபியை அவசரமாக குடித்துவிட்டு காலி டபரா டம்ளர்களில் நீரை நிரப்பி முற்றத்தில் வைத்தவன் முன் ஹாலுக்கு வந்து சோஃபாவில் அமர்ந்து காலில் சாக்ஸை மாட்டத் தொடங்கினேன். கை துண்டினால் நிதானமாக வாயை அழுத்தி துடைத்தவாறே வந்த ராமபத்ரன் மின் விசிறியின் விசையை அழுத்திவிட்டு எதிரில் அமர்ந்தார். டாக்டர், சொல்றேன்னு கோச்சுக்காதீங்கோ, பெரிய நியூரோ சர்ஜனா இருக்கேள், சமையலுக்கும் ஹெல்ப்புக்கும் ஒரு ஆளை போட்டுக்கப்படாதோ
ஏன் தனியா கஷ்டப்படணும்? அவரது சந்தேகத்தை கேட்டபோது எனக்கு சிரிப்புதான் வந்தது. ராமபத்ரன் சார், நீங்கெல்லாம் கவர்மெண்ட் டாக்டர்னா என்னமோ எனக்கு நிறைய சம்பளம்னு நினைச்சுட்டு இருக்கேள். எனக்கு வர்றது 1000க்கு 2 ரூபாய் குறைச்சல். அதுல வீட்டு வாடகை 250 ரூபாய். வெளியிலையும் வீட்லயுமா சாப்பாட்டு செலவு. பாட்டிக்கு மாசம் 200 ரூபாய். 2 ஏழை ஸ்டூடெண்ட்ஸுக்கு தலா 50 ரூபாய் போக அமெரிக்கா போய் படிக்க போறதுக்கு யார் கொடுப்பா? நான் பேசி முடிக்கவும் என் பூட்ஸ் நாடாவின் முடிச்சுக்கள் முடிவடையவும் சரியாக இருந்தன. நிமிர்ந்த ராமபத்ரன் கண்களை என் பார்வை நேராக சந்தித்த போது அவர் அடுத்து என்ன சொல்ல போகிறார் என்பதை என்னால் யோகிக்க முடிந்தது. இதனாலதான் டாக்டர் சார் நான் இத்தனை நல்ல வழி சொல்லி கொண்டிருக்கேன். ஃபாரின் போயிட்டு வரணும்னு நினைச்சுட்டு இருக்கிற உங்க தீராத ஆசையை இப்படி கஷ்டப்பட்டு குருவியாட்டமா பணத்தை சேர்த்து என்னைக்கு தீர்த்துக்க போறேள்? கத்திய வச்சுண்டு மலையை பேக்கிற முயற்சியானா இருக்கு. கடகடவென்று அவர் பெரிதாக குலுங்கி சிரித்தது எனக்கு கோபத்தை வரவழைக்கவில்லை. குறையாத அமைதியின் இறக்கத்தில் நான் என் மனமும் முகமும் சிக்குண்டிருந்தன. அம்மா அளித்த மஞ்சக்காணி சொத்து இதுதான் எனக்கு. ஓடி வந்த எதிர்வீட்டு பாட்டி அப்படி சாபம் கொடுத்தும் கூட மங்காத புன்னகையோடுதான் அந்த நலிந்த மெலிந்த முகத்தால் நிமிர்ந்து என்னையும் பாட்டியையும் பார்த்தாள் அம்மா. பெய்யாதீங்கோ பாட்டி, அவர் மூளை சரியில்லாதவர். சேர்மானம் அப்படி ஆற்றுறது அவரை. ஏதோ இந்த புள்ளையாவானும் பிறந்துதே, பொண்ணா பிறந்து என் வயத்தை எரிய வைக்காம. இதை பேசுவதற்குள்ளேயே அவள் கண்டம் துருத்தி போல புஸ் புஸ் என்றது. அதன் தீவிரம் அன்று எனக்கு புரியவே இல்லை. தரையில் மண்டியிட்டு அமர்ந்து அம்மா முதுகையும் மார்பையும் இதமாக தடவி விட்ட பாட்டி, ஏண்டி பாவி, இத்தனை மோசமா இருக்கியே, வைத்தியம் பண்ணிக்கப்படாதோ? அந்த கடங்கார பாவி பண்ணையார் ஆத்துக்கு நாயா பாடுபட்டியே, ஏதேனும் போய் கேட்கப்படாதா என்று கேட்டாள். அவள் ஆதங்கம் சொற்களாய் வெளிவந்தன. பண்ணையார் வீட்டில் சமையற்காரியின் அசிஸ்டண்டாய் இருந்து கொண்டு அம்மா எத்தனை வேலை செய்திருப்பாள். இந்த கைகள் எத்தனை மாவு அரைத்திருக்கும், எத்தனை அதிரசத்துக்கு இடித்திருக்கும். கடைசியில் ஒரு தீவிரமான இருமலுக்காக ஓர் ஈட்டு பணம் கூட கொடுக்காமல் நிர்தாட்சண்யமாய் வீட்டுக்கு அனுப்பிவிட்டார்களே. அரை மூளையோடு குடித்து காலம் தள்ளும் கணவனின் மனைவியாய், 3ஆம் வகுப்பு படிக்கும் உலகமறியா சிறுவனின் தாயாய் அவளை எத்தனை நாள்தான் கடவுள் இந்த பூமியில் வைத்திருப்பார்? உடலில் உயிர் முழுவதையும் திரட்டி கண்களில் பொதிந்தவளாய், பாட்டி, உங்க குழந்தைகளோட குழந்தையாய் இவனை பார்த்துக்கோங்கோ. சுந்தரேசன் வளர்ந்து பெரியவனாயிட்டான்னா உங்களை கை மேல வச்சு காப்பாத்துவான். இந்த உபகாரம் பண்ணுங்கோ போதும். சுந்தரேசா, பாட்டியை சுவாமி மாதிரி நினைச்சுக்கோ. நல்லதோ கெட்டதோ பாட்டி சொன்னபடி நடந்துக்கோ. இறைக்க இறைக்க அவள் இதை சொல்லும்போது கூட இவள் ஏன் சொல்கிறாள் என்று எனக்கு புரியவே இல்லை. ஏதோ அம்மாவுக்கு முடியவில்லை என்ற எண்ணம்தான் மேலோங்கி இருந்ததே தவிர அம்மா ஒரே அடியாக இறந்து விடுவாள் என்று தெரியவில்லை. பாட்டியின் மடியிலே அவள் உயிர் பிரிந்ததும், பாட்டி குய்யோ முறையோ என்ற கதறி அக்ரஹாரத்துக்காரர்களை அழைத்ததும், அப்பாவை நாயர் கடையில் இருந்து 4 பேர் அழைத்து வந்ததும், அம்மா 4 பேர் தோள்களில் மாலையோடு மஞ்சள் தேங்காய் மடியோடு ஊர்வலம் வந்ததும், என் கையில் நெருப்பு சட்டியை கொடுத்து முன்னால் நடக்க வைத்ததும், இவை யாவுமே எனக்கு எப்போதோ விடியற் காலையில் கண்ட கனவின் காட்சிகளாய் அழிந்தும் அழியாமலும் மனதின் விளிம்பில் நிற்கும் காட்சிகளாகும். நல்ல வேளையா ராஜம் பெரியவா தயவுல சங்கர மடத்துல போய் குழந்தைக்கு பூணல் போட்டுண்டு வந்தாளோ பொழிச்சாளோ. இந்த குடிகார பைத்தியத்தை நம்பின்னு இருந்தா கதி என்ன ஆறது? பாட்டியின் அங்கலாய்ப்பு காலையும் மாலையுமாய் மாற்றி அரற்றும் குரல்களாய் வெட்டு வெட்டென்று என் காதில் விழும். அம்மா விடாப்பிடியாய் பிடிவாதத்துடன் அப்பாவையும் இழுத்து கொண்டு பக்கத்து ஊரில் இருந்த சங்கர மடத்தில் போய் 10 குழந்தைகளோடு சேர்த்து பிரம்மோபதேசம் செய்த காட்சி மட்டும் எனக்கு இன்றும் பளிச்சென்று நினைவில் இருக்கிறது.
அம்மாவும் போன பிறகு பாட்டி வீட்டில்தான் என் வாசம். விதவை மகள், அவளது ஒரே மகன் பாட்டி. இந்த மூவரது வயிற்றை கழுவி வந்தது பாட்டியின் சிறிய நிலம்தான். அதில் எவ்வளவு வருமோ தெரியாது. ஆனால் பாட்டி அவ்வப்போது எல்லோரது வீட்டு விசேஷங்களுக்கும் அடுப்படியில் வெந்து கொண்டு வரும் பணம்தான் அந்த குடும்பம் ஒடிந்து விடாமல் நிமிர்ந்து நிற்க உதவியது. பழங்கால பழக்கங்களில் ஊறிப்போனவள் அவள். இளமையில் வைதவியம் அடைந்துவிட்ட பெண்ணை வெளியிலே அனுப்ப மாட்டாள். அவள் வீட்டில் சமையல் செய்வதோடு சரி. இருக்கிற அன்றைக்கு முழு வயிறு சாப்பாடு, இல்லாத அன்று அரை வயிறு. ஆனாலும் பாட்டியின் வெடு வெடுவென்ற பேச்சுக்கு பயந்து நடுங்குவதிலேயே பொழுதெல்லாம் செலவாகிவிடும். எதிர் வீட்டில் அப்பா வருவது போவது ஒன்றுமே எனக்கு தெரியாது. ஊர்கோடியில் நாயர் கடையில் எதையாவது தின்றுவிட்டு குடித்துவிட்டு அவர் வருகிறாரா என்று கூட தெரியாது. வீட்டிலும் எங்களுடையது என்று சொல்லி பாத்தியதை கொண்டாட அவர் எந்த சாமானையும் விட்டு வைக்கவில்லை. அம்மா கொடுத்த சின்ன வெள்ளி கிண்ணி என் புத்தக பையில் பென்சில் பெட்டியில் அடைக்கலமாயிருந்தது. யார் கண்ணிலும் படாமல் அதை காப்பாற்றி வருவதில் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருந்தது. கடிகாரம் 7 மணி அடித்து ஓய்ந்தவுடன் என் உடல் பரபரக்க தொடங்கிற்று. இந்த ராமபத்ரனின் நச்சு பிடுங்கலால் இன்று ஏதேதோ நினைவுகளில் மனம் அமிழ்ந்து விட்டது. தயாராய் மேசை மீது வைத்திருந்த பிரீவ் கேஸை நான் கையில் எடுத்தவுடன் அவரும் இருக்கையினின்றும் எழுந்தார். உங்களண்ட சாவகாசமா பேசணும்னு வந்தேன். நீங்க இன்னைக்கு சீக்கிரமாவே புறப்பட்டுட்டீங்க. இருந்தாலும் நான் சொன்னதை கன்சிடர் பண்ணுங்கோ. கன்சிடர் பண்ணிட்டு சொல்லுங்கோ. வெற்றிலை சிவப்பு நாக்கினிடையே உடைத்த தேங்காயின் வெண்மையாய் பளீர் என்ற வெண்மையை ஓடியது அவர் பல்வரிசை. வெற்றிலை போட்ட கையோடு பற்களையும் சுத்தப்படுத்தி விடுவார் போலும். நல்ல பழக்கம். ஆங்கிலமும் தமிழுமாக அவர் கலந்து பேசியது எனக்கு சிரிப்பை வரவழைத்தது. வாயிற்கதவை பூட்டுவதற்காக பூட்டை கையில் எடுத்த போது உதவியாக கதவை இழுத்து சாத்தியவராய் அவர் தனது உபதேசத்தை தொடர்ந்தார். நான் சொன்னதை நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்கோ. சிறுக சிறுக பணம் சேர்த்து அமெரிக்கா போயிட்டு வரதுன்னா இந்த யுகத்துல நடக்கிற காரியமா எனக்கு படலை. லக்ஷ்மி வந்து உங்க ஆத்து கதவை தட்டிண்டு நிக்கிறா. நீங்க இந்த சந்தர்ப்பத்தை தட்டிடாதீங்கோ. தவிர உதிர போற பெரிய செடிக்கு நிழலா இருக்கேன்னு சின்ன வளர்ற செடி வெட்டப்படாது. அவ்வளவுதான் எனக்கு தெரியும். நீங்க நியூரோ சர்ஜன். நான் சொன்னது உங்க மூளையில நன்னா ஏறி இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் கூறிய வார்த்தைகளின் உட்பொருள் வெண்மை பாலில் விழுந்த கரித்துண்டு போல தெளிவாகவே விளங்கிற்று. இருந்தாலும் அந்த வார்த்தைகள் எனக்கு கோபத்தை வரவழைக்கவில்லை. வெடிக்கும் கடுகாய் பொரிந்து தள்ளும் பாட்டியினுடனேயே நினைவு தெரிந்த நாள் முதல் வளர்ந்து விட்டாலும் அந்த கோபம், பொறுமையின்மை எதுவும் என்னை தொடவே இல்லை. தாயின் கருவில் இருக்கும் போதே அவள் இரத்தம் என் உடலில் பாயும் போது அவளது அளவில்லாத பொறுமையும் மென்மையும் என் உடல் இரத்தத்தோடு உடன் கலந்துவிட்டன போலும். புன்சிரிப்போடு சாவியை சட்டை பைக்குள் போட்டவனாய் நான் பஸ் ஸ்டாப்பை நோக்கி நடக்க முயன்றேன். சரி, ஓகே, நான் வார கடைசியில ஊருக்கு போறேன். அதுக்குள்ள ஒரு நடை வர. நல்ல பதிலா ரெடியா வச்சுக்கோங்கோ என்றவாறே கையை வீசி ஆட்டி விடை பெற்று கொண்டார் ராமபத்ரன். பஸ்ஸில் ஏறினால் 2 ஸ்டாப்புகளில் ஜெனரல் ஆஸ்பத்திரி வந்துவிடும். இன்று ஆபரேஷன் டே வேறு. பெரிய லிஸ்டே இருக்கும். விரைவில் போனால்தான் மடமடவென்று முடிக்க முடியும். புரொஃபசர் ராமமூர்த்தி வேறு முக்கியமான கேஸ்களை அவரே செய்வார். அதை நாங்கள் அருகே இருந்து உன்னிப்பாய் கவனித்துக் கொள்ள வேண்டும். அழகாக சொல்லிக் கொடுப்பார். வாழ்வில் எப்பாடு பட்டாவது அவரை போல ஒரு நாள் பெரிய நியூரோ சர்ஜனாக வேண்டும் என்றொரு தவிப்பு என்னுள் என்றுமே ஊறிக்கொண்டிருந்தது. பாட்டியின் வீட்டில் தொடர்ந்து அந்த என் 3ஆம் வகுப்பு பாடங்கள்தாம் சிவாஜியையும் அக்பரையும் எனக்கு அறிமுகம் செய்து வைத்தன. அவற்றினூடே என் தந்தையின் சரித்திரம் பாட்டியின் வாயிலாக அவள் கூக்குரலினால் எனக்கு புரிய தொடங்கிற்று. அது ஏற்கனவே அரை பைத்தியம், அதுல குடி வேற, நாசமா போறவன் என்று அவள் வாழ்த்தும் போது சில சமயங்களில் என் பயத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு, ஏன் பாட்டி, எங்க அப்பா பைத்தியமா? அதனாலதான் எங்க அம்மாவை அடிப்பாரா என்று நான் கேள்வியை முடிப்பதற்குள் பாட்டி தொடங்கி விடுவாள். ஆமாண்டப்பா, மெல்ல மெல்ல வந்து
அவன் பைத்தியமானா பைத்தியம்தான். அதாவது முழுசா இருந்திருந்தா சிவசாம்பு தன் பொண்ணையே கொடுத்திருக்க மாட்டான். அறையா இருந்ததனால பொண்ணையும் கொடுத்தான், கண்ணையும் குத்திண்டான். ஐயோ ஐயோ! பாட்டி ஓயமாட்டாள். எனக்கு ஏண்டா கேட்டோம் என்றாகிவிடும். இருந்தாலும் என் தாயின் வாடிய வாழ்க்கைக்காக வருந்தி அந்த பச்சாதாபத்தினால் தான் பாட்டி அப்பாவை திட்டுகிறாள் என்பது அப்போது எனக்கு புரியாது. ஊருக்குள் எங்கேனும் அப்பாவை கண்டால் பயமாகவும் இருக்கும், பரிதாபமாகவும் இருக்கும். அவர் வயிற்றுப்பாடு எப்படி நடக்கிறது என்றே எனக்கு தெரியாது. ஒரு நாள் பள்ளிக்கூடம் போகும் வழியில் கோடி நாயர் கடை வாசலில் நின்று கொண்டு மசால் வடை தின்று கொண்டிருந்தவர் கண்ணில் நான் பட்டுவிட்டேன். எத்தனையோ நாட்களாக சவரம் செய்யப்படாத அடர்ந்த தாடி, நிறைந்த அகன்ற முகவாய், அந்த பெரிய முகத்திற்கு பொருந்தாத சிறிய கண்கள். சுந்தரேசா, இந்த வடை. குழறி பேசியவாறே கையை நீட்டினார். டீ அடித்து கொண்டிருந்த நாயர் திரும்பி பார்த்தான். நீ போ தம்பி, உனக்கு எதுக்கு நாயர் கடவடை என்று சிரித்தவாறே கூறினான். இருந்தாலும் அவரை பார்த்தால் பாவமாக இருந்தது. கையை நீட்டி வாங்கிக் கொண்டேன். அவர் மனம் நோகக்கூடாதென்று. பள்ளியின் அருகில் இருக்கும் நொண்டி பிச்சைக்காரனுக்கு அதை கொடுத்து விட்டேன். பாட்டி சொல்லிக் கொடுத்த ஆச்சாரத்துக்கு பங்கம் வந்துவிடுமே. அப்பாவுக்கு யார் பாட்டி சாதம் போடுவா? இரவில் நிலா முற்றத்தில் பாட்டி மீதம் இருக்கும் சாதத்தை கற்சட்டியில் இருந்து எனக்கும் அவள் பேரனுக்கும் உருட்டி கையில் போடும்போது மெதுவாக இந்த கேள்வியை விட்டேன். பாட்டிக்கு வந்துவிட்டது ஆவேசம். ஆமாண்டா, உங்க அப்பனுக்கு சாப்பாடு ஒரு கேடு. அதுதான் அந்த பண்ணையார் ஆத்துல போய் மாடா உழைப்பான். பொண்டாட்டி வியாதிக்கு பைசா காசு கொடுக்காதவன் அந்த பண்ணை. அவன் ஆத்துல மனுஷா கையை நினைப்பாளோ? இந்த பைத்தியம் அங்கேயே நின்னுண்டு கூட மாட எதையானம் செஞ்சுட்டு கொடுத்ததை வாங்கிட்டு போகும். சிவசாம்புவுக்கு இப்படி ஒரு மாப்பிள்ளை வேண்டாமோ என்றிருந்தது. பாட்டியின் அங்கலாய்ப்புகளிலும் திட்டுகளிலும் வசவுகளிலும் அப்பாவும் பண்ணையாரும் புகுந்து வருவார்கள். அம்மாவுக்கும் எனக்கும் என்றுமே அனுதாப திட்டுகள் தான் விழும். இருந்தாலும் பாட்டியின் வீட்டில் ஒவ்வொரு வேளை இலைக்கும் நான் ஒரு அதிகப்படியான பிரஜை. அவர்கள் உணவில் பங்கெடுக்க வந்து அவர்கள் வயிற்றின் கால்வாசி பசியை அப்படியே போக்காமல் இருக்கும் ஒரு பழி. உண்மை இதுதான். ஆனால் பாட்டி இதை சொல்லி ஒரு நாளும் ஏசி காட்ட மாட்டாள். அந்த ஒரு நல்ல குணம் மட்டும் அவளிடம் நிறைந்தே இருந்தது. தண்டச்சோறு என்ற வார்த்தைக்கு அர்த்தம் அறியாதவள் பாட்டி. வேறு விதங்களில் அவள் வார்த்தைகள் என் மனதை புண்படுத்தினாலும் இந்த ஒரு விஷயத்தில் அவள் குணம் தங்கம்தான். சாணத்தை குழைத்து அவள் தட்டிய வரட்டி வட்டங்கள் காய்ந்தவுடன் மாலையில் அவள் அடுக்கிக் கொண்டிருக்கும் போது, பாட்டி நான் அடுக்கட்டுமா என்றால் நொடிப்போடுதான் பதில் வரும். ஆமா, நீ அடுக்கி நான் சுகப்பட போறேன். இந்த கட்டைக்கு நீங்கள்லாம் தான் சுகம் கொடுக்க போறேன். ஏதோ என் கடன், நான் செய்யறேன் என்று அவள் முடிப்பதற்குள் என் முகம் சுருங்கிவிடும். அதை கவனிக்க அவளுக்கு கண் பார்வை போதாது. உள்ளூர் பள்ளியில் 5வது வகுப்பில் முதலாவதாக தேறியவுடன் தான் சோதனை தொடர்ந்தது. வாத்தியார் வீடு தேடி வந்து விட்டார். மந்தார இலைகளை ஈர்க்குச்சியை ஒடித்து ஒட்டி ஒட்டி தைத்து கொண்டிருந்த பாட்டி அருகில் திண்ணையில் ஏறி அமர்ந்து விட்டார். இந்த சுந்தரேசம் பையில படிப்பில இருந்து நிறுத்திடாதீங்கோ பாட்டி, பக்கத்து ஊருக்கு அனுப்பி மேல படிக்க வைங்கோ என்று அவர் நிறுத்தியவுடன் ரேழி கதவின் பின்னால் நின்று கொண்டிருந்த என் உடல் கிடுகிடுவென்று நடுங்கத் தொடங்கிற்று. வழக்கம் போல பாட்டி படபடவென்று பொறிந்து விடுவாளே. அவர் தலைமை ஆசிரியராயிற்றே. அந்த வயதில் எனக்கு குடும்ப விவகாரங்கள் நன்றாகவே புரிய தொடங்கி இருந்தன. என்ன சொன்னேன், மேல படிக்கிறதா? அதுக்கு எனக்கு ஒன்றும் வழி தெரியலையே. நான் வேணுமானா இன்னும் கொஞ்சம் தேஞ்சு அவனுக்கு சாதம் போடுறேன். ஆனா படிக்கிறதுக்கெல்லாம் என்கிட்ட பணம் ஏது? என் பேரனையே நான் நிறுத்திட்டேன். சுப்பண்ணா சாஸ்திரிகளோடு வைதீகத்துக்கு அங்கங்க அனுப்பலாம்னு நினைச்சுருக்கேன். இப்பவே வயசு 12 ஆச்சு. இப்ப தொடங்கினாத்தான் இன்னும் 4 வருஷத்துல யானும் இந்த ஆத்துல புருஷ சம்பாத்தியம் மறுபடியும் தொடங்கும். இன்னும் பொம்மநாட்டி சம்பாத்தியம்னா இந்த ஆத்துல சாதம் போடுறது. இருக்கப்பட்டவன்லாம் கையை இறுக்கி கட்டின்னு இருக்கா. நான் பரதேசி என்ன பண்ணுவேன்? பாட்டியின் புலம்பலில் சாராம்சத்தை புரிந்து கொண்டார் ஆசிரியர். அவருக்கும் எனக்கும் என்ன ஜன்மாந்திர பந்தமோ?
பாட்டியின் சங்கேத குறிப்பை உணர்ந்தவராய் அவர் ஊரின் பெரிய பண்ணை மகாலிங்க சாஸ்திரி வீட்டுக்கு யாசகத்திற்கு சென்றார். ஏழை பையன் நன்னாவே படிக்கிறான், ஆர்வம் இருக்கு. நாம ஒத்தாசு செய்து படிக்க வச்சா பின்னால பெரியவனா வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கில்ல. அத்தனை சூட்டிகை படிப்புல நீங்க கொஞ்சம் ஒத்தாசு செய்யணும். பண்ணையார் சிரிப்பே ஆசிரியரை நிலை குலைய செய்து விட்டதாம். என்னையா பைத்தியக்காரம் பெத்த பிள்ளைக்கு படிப்பென்ன வேண்டி கிடக்கு? எல்லாம் வைதீகம் பண்ணி பொழைச்சுக்க சொல்லுங்கோ என்றாராம். வைதீகம் செய்வது அவ்வளவு கேவலமா? தலைமை ஆசிரியரது நெஞ்சம் கழஞ்ச விடுவதைப் போல கிரு கிருவென்று ஆடியதாம். மௌனமாக வெளியே வந்தவர் மறுபடியும் பாட்டியிடம் வந்து நடந்தவற்றையெல்லாம் சொல்லி முறையிட்ட போது வழக்கம் போல பாட்டி படபடவென்று பொரிந்து ஒரு நடை பெரிய பண்ணையை திட்டி தீர்த்து விட்டாள். இருக்கட்டும், ஒரு நாள் நான் பார்த்துக்கிறேன் என்று கருவிய போது எனக்கு மிகுந்த ஆச்சரியம்தான் தலை தூக்கியது. அவர் ஊருக்கு பெரியவர் என்ற போர்வைக்குள் இருந்த போதும் தப்பி தவறி கூட யாருக்கும் எந்த உதவியும் செய்ய முன் வராதவர் என்பதுதான் பாட்டிக்கு இத்தனை தூரம் அவரிடம் வெறுப்பை வளர்த்திருந்தது. பாட்டியின் வாயும் ஊரறிந்த ஒன்று. பாட்டி பல்லில விஷம் என்றுதான் ஊரார் சொல்வார்கள். வாயில் கசந்தாலும் உடலில் நன்மை செய்யும் கசப்பு மாத்திரை போன்றவள் பாட்டி என்பது நான் உயர்நிலை பள்ளி படிப்பை தொடர்ந்த போதுதான் எனக்கு புரிந்தது. என்ன சுந்தரேசா, உன் வளர்ப்பு பிள்ளைகள் 2 பேரும் டான்னு காலையிலேயே இங்க வந்துட்டானுங்களே. தேதி இன்னைக்கு 3 அல்லவா? நீ வர லேட் ஆகிறது என்று ஓபிக்கு போய்விட்டார்கள். லஞ்ச் டைமில் வருவார்கள் பணம் வாங்கிக் கொள்ள. சரியான திருக்கழு குன்றத்து கழுகுகள் தான் போ. தோளில் தட்டியவாறே வந்தான் பார்த்தா. அவன் என் சக ஊழியன், செல்வத்திலே திளைப்பவன். அவனுக்கு ஏழ்மையின் கொடுமை புரியாது. என்ன செய்வது பார்த்தா? பாவம், ஒருத்தனுக்கு அப்பா இல்லை, இன்னொருத்தனுக்கு நோயாளி அப்பா. குடும்ப பாரமும் சேர்ந்து கொண்டது. ஏதோ நான் கொடுக்கும் இந்த 50 ரூபாய் எந்த மூளைக்கு உதவுமோ தெரியலை என்று பெருமூச்செறிந்தேன். என்னப்பா, ஏன் லேட்? இன்னைக்கும் அந்த புரோகிதர் வந்துட்டாரா? அவர் பேர் என்னன்னு சொன்ன? ராமபத்ரனா? பேசாம அதை ராம உபத்திரவம்னு மாத்தி வச்சிருப்பா. சரியான அறுவை என்றான் கணேசன். அந்த ராமபத்ரனை நான் சந்தித்த அன்று அவன் அருகில்தான் இருந்தான். ராமபத்ரன் எங்கள் ஊரில் பெண்ணை கொடுத்திருந்தார். அவர்கள் வீட்டு கல்யாணத்தில் சுமார் 13 வருடங்களுக்கு முன் என்னை பார்த்தது. இங்கே ஒரு நாள் வார்டில் நான் டியூட்டியில் இருக்கும்போது அவசர கேஸை பார்ப்பதற்கு வார்டுக்கு வந்தேன். அந்த சின்ன பையன் இவருக்கு தூரத்து உறவாம். கூடவே இவரும் வந்திருந்தார். நான் பையனை பரிசோதனை செய்துவிட்டு செய்ய வேண்டிய சிகிச்சைக்கான முறையை நர்ஸிடம் எடுத்துரைத்துவிட்டு திரும்பிய போது அவர் பிடித்து கொண்டு விட்டார். நீங்க அந்த பத்திரகாளி பாட்டி வீட்டு சுந்தரேசன் தானே என்றார். ஊரார் பாட்டிக்கு சூட்டியிருந்த பெயர் அது. தன் நட்பை என்னுடன் புதுப்பித்து கொண்ட ராமபத்ரன் அந்த வார்டில் நான் செய்த பணி, அங்கு எனக்கு இருந்த செல்வாக்கு, சீஃபிற்கு நான் நிரம்பவும் பிடித்தவன் என்பது போன்ற பல விஷயங்களை எங்கள் மருத்துவமனை உதவி ஆட்களை கொண்டே தெரிந்து கொண்டார். ஒரு நாள் என் நண்பன் கணேசன் எதிரிலேயே, டாக்டருக்கு கல்யாணம் ஆயிடுத்தோ என்றார். அவர் புரோக்கர் என்பதை அவன் புரிந்து கொண்டான். அன்றிலிருந்து விடாமல் கேலி செய்து வந்தான். ஆமாம்பா, அந்த கல்யாணத்தை அவர் விடாமல் பிடித்து கொண்டிருக்கிறார் என்று நான் முடிப்பதற்குள் அவன் பிடித்து கொண்டான். இங்க பார்த்தா, இந்த சுந்தரேசனை போல இடிட்டுண்டா நிறைய பணத்தோட பெண் வருது, துரைக்கு வேண்டாமாம். விஷயத்தை பட்டென்று போட்டு உடைத்தான். நான் சமாளித்தேன். சரி, நியூரோபெத்தாலஜி செக்ஷனுக்கு லேட் ஆயிடுத்தோ, மேடம் காத்து கொண்டிருப்பார்கள், போகலாம் என்ற பேச்சை மாற்றினேன். 2 நாட்களாக ராமபத்ரன் வரவே இல்லை. அன்று ஞாயிற்றுக்கிழமை ஒருவாறாக கத்திரிக்காய் பொரியலோடும் சீரக ரசத்தோடும் சமையலை முடித்து கொண்டேன். இன்றிரவு கிராமத்துக்கு போக வேண்டும். பாட்டிக்கு உடம்பு சரியில்லை என்று கடிதம் வந்திருந்தது. என்ன டாக்டர், இன்னைக்காவது நல்ல பதிலா சொல்றேளா என்றவாறே சுவாதீனமாக வந்து அமர்ந்தார் ராமபத்ரன். எனக்கு அவர் சொன்னது காதிலேயே ஏறவில்லை. பக்கத்து டவுனுக்கு போய் உயர்நிலை படிப்பை தொடருவதற்கு வேண்டிய பண வசதியை அவளே ஏற்பாடு செய்து கொடுத்தாளே. தனியாய் நின்று ஊர் கோடியில் இருந்த ராமர் கோயில் குருக்கள் வீட்டுக்கு என்னை அழைத்து போனாள்.
அவர் அவளுக்கு தூரத்து உறவு. இதோ பார் கிட்டாமணி, எனக்கு பிறந்த பேரனுக்கு படிப்பே ஏறலை. தற்பையை புடின்னுட்டேன். இந்த தர்மத்துக்கு வளர பிள்ளையோ படிக்கிறேங்கிறது. பைத்தியக்கார அப்பனுக்கும் பேதி பெண்ணுக்கும் பிறந்த பிள்ளை அனாதையா அவஸ்தப்படுறத பாக்குறச்சே மனசு கேட்க மாட்டேங்கிறது. வாத்தியார்னா நேத்திக்கு சிபாரிசுக்கு வந்தார். பாட்டிக்கு இறைத்தது. இப்போ நான் என்ன பண்ணணும் பாட்டி? அமைதியாய் கேட்டார் குருக்கள். ஒன்னும் வேண்டாம். சாயங்கால வேளைகள்ல இவனை கோயில்ல உபயோகப்படுத்திக்கோ. பிரதியா இவனுக்கு புஸ்தகம், போக்குவரத்து எதையானும் ஏற்பாடு செய். இல்லாட்டா ஏதேனும் பணங்காசு கொடு. சாதத்தை நான் போடுறேன். ஏதோ பள்ளிக்கூடமும் தர்ம சத்திரமும் நம்மளால கட்ட முடியாது. இந்த ஒரு பிள்ளைக்கானும் உதவி பண்ணலாம். மூக்கை துடைத்தவாறே பாட்டி எழுந்து விட்டாள். அவள் அதிகாரத்துக்குட்பட்டவர்களிடம் அவள் கட்டளை இடுவது போலத்தான் பேசுவாள். எதிராளி கேட்டே ஆக வேண்டும். காலனா காசில்லாமல் இந்த குருக்கள் குடும்பத்துக்கு எத்தனை உதவிகள் செய்திருப்பாள். எத்தனை பிரசவங்கள், எத்தனை கல்யாணங்கள். மறுநாளிலிருந்தே என் பார்ட் டைம் ஜாப் தொடங்கிவிட்டது. பிரம்மச்சாரிக்கு ஆஞ்சநேய வழிபாடு நல்லதென்ற முறையில் குருக்கள் மாமா ஆஞ்சநேய சன்னதியை எனக்கு கொடுத்து விட்டார். பள்ளியில் இருந்து 2 மைலையும் நடந்தே வரும் நான் உடனேயே ஸ்நானம் செய்து பயபக்தியோடு கோயிலுக்கு வந்து விடுவேன். புஷ்கரணியிலிருந்து ஜலம் கொண்டு வருதல், திருத்துழாயும் நந்தியா வட்டைகளையும் செம்பருத்திகளையும் விருஷி பூவையும் கோயில் நந்தவனத்திலிருந்து பறித்து வருதல், தீர்த்தத்திற்கு பச்சை கற்பூரத்தை கரைத்து வைப்பது போன்ற எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு நான் ஆஞ்சநேய சந்நிதிக்கு போய்விட வேண்டும். அங்கிருக்கும் கிருஷ்ணய்யங்காருக்கு நடுவில் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துவிட்டு வருபவர்களுக்கு குங்குமமும் திருத்துழாயும் கொடுக்க வேண்டும். தீர்த்தம் அளிக்க வேண்டும். மன சந்தோஷத்தோடு செய்வேன். ஆஞ்சநேயருக்கு வாரம் 2 முறையாவது வடை மாலை சாத்தப்படும். வெண்ணெய் அலங்காரத்துக்கும் வெற்றிலை மாலைக்கும் அந்த மாமாவுக்கு நான் நிறையவே உதவி செய்வேன். இரவு கிடைத்த வடைகளோடு 9 மணிக்கு மேல் கோயிலை பூட்டிக் கொண்டு குருக்கள் மாமாவுடன் வீடு திரும்புகையில், சுந்தரேசா, இனிமே போய் என்ன படிப்பாய் என்று அன்போடும் ஆதரத்தோடும் தலையை கோதி கேட்பார். எனக்கு உற்சாகம் கரை புரளும். பாட்டி எனக்கு தனி லாந்தர் விளக்கு கொடுத்திருக்கா மாமா, நான் ரொம்ப நாழி படிப்பே என்றேன். ஈஸ்வரோ ரஷத்து என்று முணுமுணுத்தபடியே போய்விடுவார் மாமா. கிடைத்த வடைகளை பாட்டியிடம் கொடுத்தால் பாட்டி தன் பேரனையும் எழுப்பி எங்கள் இருவருக்கும் அவற்றை பங்கு போட்டு கொடுத்து தின்னும்போது வரும் சந்தோஷத்துக்கு அளவே இருக்காது. அந்த வருஷம் ஸ்ரீராமநவமி உற்சவம் அமர்க்களமாய் கோயிலில் நடந்து கொண்டிருந்தது. பெரும் புகழ்பெற்ற ஹரிகதா விற்பனரைத்தான் பெரிய பண்ணை அழைத்திருந்தார். பண்ணையார்தான் கோயிலின் தர்மகர்த்தா. ஒரு நாள் ஆஞ்சநேய சந்நிதியில் என்னை பார்த்தவர் குருக்கள் மாமாவை கேட்டிருக்கிறார். பைத்தியக்காரன் பிள்ளைய ஏன் இங்க வேலை செய்ய சொல்றேள்? குருக்கள் மாமா சமாளித்திருக்கிறார். என்னவோ வேலை கத்துக்கட்டும், பேசாம குருக்கள் வேலையிலேயே விட்டுடலாம்னு என்று இழுத்தாராம். பண்ணைக்கும் ஒரு குரூரமான மகிழ்ச்சியாம். குருக்கள் தன் சம்பளத்தின் ஒரு பகுதியை எனக்கு உதவுகிறார் என்பது அவருக்கு தெரியாது. பண்ணைக்கு பந்தலின் முன்னால் பிரத்யேகமான இடம். ராமாயண கதையை தலையை ஆட்டியவாறே தன் பரிவாரங்களுடன் ரசிப்பார் அவர். சமயம் கிடைத்த போதெல்லாம் அந்த கதைக்காரர் பண்ணையாரை ஸ்ரீராமரோடு ஒப்பிட்டு புகழ்வார். எனக்கு வியப்பு மேலோங்கி நிற்கும். நிஜமாகவே பண்ணை ராமரை போல நல்லவரா? பின்னே ஏன் எனக்கு உதவவே இல்லை என்ற குழந்தைத்தனமான சந்தேகங்கள் எழும்பும். அன்று 7ஆம் நாளோ 8ஆம் நாளோ ராவணன் போருக்கு ஆயத்தம் செய்ய சபையை கூட்டிய காட்சிகளை விவரித்து கொண்டிருந்தார் கதைக்காரர். ராவணனின் தவறை சுட்டி காட்டி திருத்தி கொள்ளுமாறு சொல்லுகிறான் விபீடணன். இறைஞ்சுகிறான். திருத்தி கொள்ள ஒரு கெடு வைக்கிறான். அதற்குள் நல்ல முடிவை கொடுக்காவிடில் தர்மத்தை நிலைநாட்ட தான் ஸ்ரீராமபிரானிடம் சரணடைந்து விடுவதாக கூறுகிறான். பின்னால் சரணடைந்தும் விடுகிறான். கும்பகர்ணனது கதையை தொடங்கினார் அவர். அவனும் அண்ணனிடம் தர்மத்தின் பெருமையை வலியுறுத்தினான். ஆனாலும் பிராமணனது பிடிவாதத்தை கண்ட பின்னும் அவன் மனம் மாறவில்லை. சகோதர பாசம். சரி, நீ திருந்தாவிடில் அது நமக்கு அழிவே அன்றி வேறில்லை.
ஆனாலும் நான் உனக்கு பக்க பலமாயிருப்பேன், கவலைப்படாதே. உனக்காக தர்மத்திற்கு எதிராக போர் புரிவேன் என உறுதியளித்து போர்க்களம் செல்கிறான். இந்த இடத்தில் கதை சொல்பவர் கும்பகர்ணனை ஸ்பெஷலாக புகழ்ந்தார். அவன் செய்த செயலுக்கு நியாயம் கற்பித்தார். அதில் உண்மை இருந்ததென்றார். செஞ்சோற்று கடனுக்காக அவன் தர்மத்திற்கு புறம்பான செயலை செய்ததை அவர் கண்டிக்கவில்லை. அவன் செய்த தவறும் ஒரு நியாயத்துக்குட்பட்டிருந்தது என்று சிலாகித்தார். ஆஞ்சநேய சந்நிதியின் தூணில் சாய்ந்தவாறே இதை கேட்டுக்கொண்டிருந்த எனக்கு என்னையும் அறியாமல் கண்களில் நீர் ஆறென பொழிந்து கொண்டிருந்தது. என் மனதின் அனுமதியின்றி இந்த கதை என் மூளையின் மடிப்புகளில் ஆழமாக பதிந்துவிட்டது. பின்னால் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியின் போது கூட இந்த நினைவலைகள் வந்து மனதின் நியாயங்களை அழித்துவிட்டன. பேச்சு மூச்சற்று மதகடியில் விழுந்து கிடந்த அப்பாவை 4 பேராய் சேர்ந்து ஒரு நாள் பாட்டி வீட்டின் வாசலில் கொண்டு வந்து போட்டுவிட்டு போய்விட்டார்கள். பாட்டிக்கு புரிந்துவிட்டது, இந்த உயிர் இனி தாங்காதென்று. உடலில் அசைவே இல்லை. இந்த உடலை அடக்கம் செய்யக்கூட பாட்டியிடம் பணம் இல்லை. இந்த முறை என்னையும் அழைத்து கொண்டு பண்ணையை சந்திக்க களத்து மேட்டிற்கே போய்விட்டாள். உங்க வீடே கதின்னு கிடந்தான் பாவி, இப்போ செத்துக்கிட்டு இருக்கான், தூக்கி போட காசில்லை, ஏதேனும் நீங்க உதவி செய்தால் தேவலை என்று இறைஞ்சினாள். அவள் தனக்காக என்றுமே அவரிடம் போனதில்லை. அன்று என் தந்தைக்காக, அதுவும் அவர் அந்த பண்ணைக்கு நன்றாகவே உழைத்திருக்கிறார் என்ற உரிமையில்தான் கேட்டாள். பண்ணையார் அசையவில்லை. நன்னா இருக்கே, அவனுக்கு புள்ளை இல்லையா என்ன? கோவிந்தா கொள்ளியானாலும் நான் ஏதாவது செய்வேன். பைத்தியம்தான் ஒரு புள்ள பெற்றிருக்கான, செய்ய சொல்லுங்கோ. அவர் அலட்சிய பேச்சு பாட்டியை வெறி கொள்ள செய்தது. விடு விடுவென்று திரும்பி நடக்க முனைந்தாள். வரும் வழியில் அந்த பொட்டல் மைதானத்தில் மேய்ந்து கொண்டிருந்த பசுக்களை பார்த்தாள். பக்கத்தில் இடையனையும் காணவில்லை. அவன் தூரத்தில் கிட்டிப்புள் விளையாடிக் கொண்டிருந்தான். பாட்டிக்கு என்ன தோன்றிற்றோ, ஒரு பசுவை இழுத்து கொண்டு கிடுகிடுவென்று பால்கார வேல்சாமி வீட்டிற்கு நேராக வந்து சேர்ந்தாள். டே, இப்பவே போய் இந்த பசுவை பக்கத்து ஊர் சந்தையில வித்துண்டு வா. ராத்திரிக்கு எனக்கு பணம் வேணும். இவன் அப்ப மண்டையை போட்டான்னா பணத்தை கிளப்ப காசு கிடையாது. பால்காரன் அசந்து விட்டான். பெரியம்மா, மாடு யாருது? உன்னுதா? அவனை மேலே பேச விடாமல் பாட்டி, டேய், சொன்னதை செய். நல்ல வேலை, இன்னைக்கு தான் அங்க சந்தை. 3ல் 1 பங்கு பணத்தை நீ எடுத்துக்கோ. வீட்டுக்கு வரும் வழியில், பாட்டி, நீங்க பண்றது சரியில்லை, அது யாரோட மாடோ என்று நான் இழுப்பதற்குள், வாயை மூடிண்டு வாடா, இல்லாட்டி உதச்சிடுவேன். ஆமா, அந்த பைத்தியக்காரன் வேலை மட்டும் வேண்டியிருந்தது. இப்போ அவன் பணத்தை எடுக்க கூட காசு கொடுக்க மாட்டானாமே. அவன் காசாலேயே இந்த பணத்தை எடுக்க போறான் பாரு. பாட்டி செய்த காரியத்துக்கு ஏதேதோ நியாயம் கற்பித்து விட்டாள். ஆனால் என் மனசாட்சிதான் அடித்து கொண்டது. அவள் செய்தது நிச்சயமாக பாவம்தான். திருடுவது, அதுவும் பசுவை திருடுவது தவறு. என்னால் அதற்கு மேல் எண்ண கோடுகளை இழுக்க முடியவில்லை. மேலும் இந்த நேரத்தில் ராமாயணத்து கும்பகர்ணன் தான் என் கண் முன் விஸ்வரூபம் எடுத்து நின்றான். செஞ்சோற்று கடனுக்காக அவன் ஸ்ரீராமனோடேயே பொருதினான். அவன் முன் நான் மாத்திரம். மேலும் என்னிடம் அம்மா கடைசியில் என்ன சொன்னாள்? நல்லதோ கெட்டதோ பாட்டி சொல்படி நட. இதுவரை பாட்டி சொன்ன நல்லபடியெல்லாம் நடந்தேன். இன்று பாட்டி செய்யும் கெடுதலை பார்த்து கொண்டு வாயையும் மனதையும் அழுத்தி மூடிக்கொள்வதை தவிர வேறு வழி இல்லை. அன்று மாலையே அப்பாவுக்கு மூச்சு நின்று விட்டது. ராத்திரி வேல்சாமி கொணர்ந்த பணத்தில் பாட்டி எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிட்டாள். மறுநாள் என் வாழ்க்கையில் 2ஆம் முறையாக நெருப்பு சட்டியை கொடுத்தார்கள். அந்த பிரேத ஊர்வலத்தில் மௌனமாக முன்னே நடந்து சென்ற என் காதுகளில் அங்கங்கே பைத்தியக்காரன் போறான், பைத்தியம் போறது என்று ஜனங்கள் முணுமுணுத்தது தெளிவாய் கேட்டது. அப்பா இறந்து போனார் என்ற வேதனையை விட இந்த பைத்தியக்காரன் என்ற பட்டம்தான் எனக்கு மிகுந்த வேதனையை தந்தது. அந்த வார்த்தைகள் எக்ஸ்ரே கதிர்களாய் ஊடுருவி என் மனதை தைத்தன. அப்பாவுக்கு கொள்ளி வைக்கும் போதே நினைத்து கொண்டேன், எப்படியாவது நான் டாக்டராக வேண்டும், அதுவும் மூளையை பற்றி நிறைய படிக்க வேண்டும் என்றெல்லாம் சங்கல்பம் செய்து கொண்டேன்.
2 நாட்களில் ஊரே அமர்க்களப்பட்டது. பசுவை திருடிவிட்டான் பாட்டி என்று போலீசுக்கு போகிறேன் என்று குதித்தார் பண்ணை. அந்த சலசலப்புக்கு அஞ்சவில்லை அவள். இந்த கிழவிய ஜெயில தானே போடுவா, போட்டுக்கட்டும் என்று கூறி அலட்சியமாயிருந்து விட்டாள். பசு திருடி வளர்த்த பிள்ளை என்று என்னை பண்ணை ஆட்கள் கேலி செய்வதுண்டு. அம்மா சொல்லிக் கொடுத்த அமைதியைத்தான் நான் எந்த நேரத்திலும் கடைபிடித்தேன். ஆஞ்சநேயர் ஆசீர்வாதத்தால் பள்ளி இறுதி ஆண்டில் மாநிலத்திலேயே முதலாவதாக தேறிய போது சந்தோஷப்பட்டவள் பாட்டிதான். ஏ ராஜா, நன்னா இருடாப்பா, இனிமே என்னால என்ன பண்ண முடியும்னு சொல், பண்றேன் என்ற வார்த்தைகள் தாம் அவளிடமிருந்து வந்தன. வெளியில் நறுக்கென்று குத்தும் ஊசி அவள் மனம். தலைமை ஆசிரியர் உதவியால் கல்லூரியில் சேர்ந்தேன். அவர் தன் குழந்தைகளுக்கே டியூஷன் சொல்லி தரும்படி செய்து மாதம் பணம் கொடுத்து உதவினார். எப்படியோ தட்டி தடுமாறி கஷ்டத்தினூடே மறுபடியும் மாநிலத்தின் முதன்மையாய் இன்டர் பாஸ் செய்தேன். இப்போதுதான் பயம் பிறந்தது. மருத்துவம் படிக்க வேண்டும் என்பது என் தீராத தாகம். கல்லூரி விடுமுறையின் போதெல்லாம் நான் கிராமத்திற்கு வரும்போது என் ஆஞ்சநேயருக்கு 15 நாளோ அல்லது 1 மாதமோ எத்தனை நாளைக்கு சேவை செய்தாலும் குருக்கள் மாமா ஒரு சின்ன தொகை கொடுத்து விடுவார். அதையெல்லாம் சேர்த்து வைத்திருந்தேன். எப்படியோ அப்ளிகேஷன் போட்ட பிறகு நான் மருத்துவத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டேன் என்றவுடன் பாட்டியால் நம்பவே முடியவில்லை. நம்ம சுந்தரேசனாடா டாக்டராக போறான், அந்த பாவிக்கு இருந்து பார்க்க கொடுத்து வைக்கலையே, பாவி அல்பாய்ஸ்ல போனாளே. சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ள அம்மா இல்லையே என்ற என் வருத்தத்தை பாட்டியின் அரற்றல் வீசிவிட்டது. 5 வருட கல்லூரி படிப்பை நினைத்த போது மலைப்பாக இருந்தது. இருந்தாலும் என் ஆஞ்சநேயர் என்னை கைவிடவில்லை. ஏழை என்ற சலுகையில் சம்பள சலுகை கிடைத்தது. புத்தகங்கள், நூல் நிலையத்தில் சாப்பாட்டு கவலை, 2-3 செல்வர்களான மருத்துவர்கள் அமைத்திருந்த ஃப்ரீ போர்டிங் ஹாஸ்டலில் தீர்ந்தது. படிப்பு முடிந்தவுடன் நான் என்னை கவர்ந்த மூளை பிரிவிலேயே வேலையை வாங்கிக் கொண்டேன். என் பூர்வ ஜன்ம புண்ணியம் என்னை சீஃபிற்கு மிகவும் பிடித்தவனாக்கியது. என் திறமையை பார்த்துவிட்டு அடிக்கடி சொல்வார், உன்னிடம் ஆர்வம் இருக்கிறது, நீ விரைவில் ஒரு முன்னணி டாக்டராகி விடுவாய். இது என் ஆர்வத்தை அதிகமாக்கியது. வாங்கும் சம்பளத்தில் இனியாகிலும் பாட்டியை உழைக்க விடக்கூடாதென்று மாதம் 200 ரூபாய் அனுப்பி வைத்தேன். பாட்டிக்கு கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட் கொடுத்தாகிவிட்டது. பேரன் ஏதோ வைதீக தொழிலில் காலூன்றி விட்டான். நான் வைத்திய தொழிலில் வேரூன்றி விட்டேன். பாட்டியை என்னுடனே வந்துவிடும்படி ஆனம் மட்டும் கெஞ்சி பார்த்தேன். பாட்டியின் மறுப்பு தீவிரமாக இருந்தது. காவிரி கரையில்தான் என்னை கொளுத்தணும் என்று கிராமத்திலேயே தங்கிவிட்டாள். இதற்கிடையில்தான் ராமபத்ரன் என்னை சந்தித்தது. மறுநாளே வந்துவிட்டார். நல்ல இடம், உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நல்லாவே பண்ணுவா, அமெரிக்கா அனுப்புறேங்கிறா, இதை விட நல்ல இடம் அமையறது கஷ்டம், சரின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கோ என்று அவர் கூறிய போது எனக்கும் கொஞ்சம் சபலம் தட்டிற்று. இத்தனை நாள்தான் 1 ரூபாய் காசுக்காக அணுவாய் கஷ்டப்பட்டாகிவிட்டது. இனி ஆகிலும் கஷ்டப்படாமல் வெளிநாடு போய்விட்டு வரலாம் என்ற சபலம் தலை தூக்கவே, சொல்லுங்களேன் பெண் யார் என்றேன். என்னை தூக்கி வாரி போட செய்தது அவர் பதில். எல்லாம் நம்ம பண்ணையார் பொண்ணுதான், அவருக்கும் பாரிசவாயி வந்து ஒரு பக்கம் காலும் கையும் வரலை, கடைசி பொன் கல்யாணத்துக்கு நிக்கிறா, அவருக்கு பிள்ளையும் இல்லை, சொத்தை அனுபவிக்க ஆளும் இல்லை, நீங்க சரின்னு சொல்லி பண்ணிண்டேள்னா பாதி சொத்து உங்களுக்குத்தான். அந்த ஒரு நாள் தான் எனக்கு வாழ்க்கையிலேயே கோபம் வந்த நாள். போதும் மிஸ்டர் ராமபத்ரன், வேற ஒன்றும் சொல்ல வேண்டாம், இனிமே அந்த பேச்சை எடுக்கவே வேண்டாம் தயவு செய்து என்று நான் ஒரே வெட்டாக வெட்டியும் அவர் விடுவதா இல்லை. பழசையெல்லாம் மறந்து விட வேண்டுமாம். இன்று காலையும் வந்தவுடன் தொடங்கினார். என்ன டாக்டர் சார், ஃபைனலா என்ன சொல்றேள்? இந்த அதிர்ஷ்டம் வேற யாருக்கு வரும்? இந்த முறை அவரை நான் ரொம்ப பேச விடவில்லை. நான் இன்னைக்கு ராத்திரிக்கு ஊருக்கு போறேன், உங்களுக்கு நெகட்டிவ் பதில்தான் எப்போதும் என்றேன். அவர் எழுந்தார். அவ்வளவுதானே, அந்த கிழவி சொன்னா நீங்க கேட்போளோ இல்லையோ, அங்கேயே போறேன், கார்த்தால பஸ்ஸுக்கு போறேன் என்றவாறே வெளியேறிவிட்டார்.
இரவு ரயிலில் ஏறி காலையில் நான் பாட்டி வீட்டிற்குள் நுழையவும் ராமபத்ரன் வெளியே வரவும் சரியாக இருந்தது. நகைத்தவாறே அவர் வெளியேறினார். நான் அமைதியாகவே உள்ளே நுழைந்தேன். கூடத்து கட்டிலில் படுத்திருந்தாள் பாட்டி. உலர்ந்து சருகாகிவிட்ட உடலில் உயிர் காற்று மேலும் கீழுமாய் ஓடிக்கொண்டிருந்தது. பாட்டியின் பெண் முற்றத்தில் நின்று கொண்டிருந்தாள். அவள் பிள்ளை வீட்டில் இல்லை. அன்று அமாவாசை தர்ப்பண நாள். விடியற்காலையிலேயே அவன் வீட்டை விட்டு கிளம்பியிருப்பான். கொண்டு வந்திருந்த பழங்களை பாட்டியின் பெண்ணின் கையில் கொடுத்துவிட்டு கட்டிலில் அமர்ந்தேன். பாட்டியின் பார்வை சுத்தமாகவே போய் 2 வருடங்களாகி விட்டிருந்தன. என் குரலாலும் ஸ்பரிசத்தாலும் அடையாளம் கண்டு கொண்டாள். தலையை தூக்கி 2 கைகளாலும் என் முகத்தை தாங்கி உற்று பார்த்தாள். பாட்டியின் பெண் காஃபி கொணர்ந்தாள். சௌக்கியமாமா என்றேன். அவள் தலையாட்டியதோடு சரி, எப்போதுமே அதிகம் பேச மாட்டாள். இளம் வைதவியம் அவளை அப்படி செய்திருந்தது. சுந்தரேசா, அந்த ராமபத்ர என்னவோ சொல்றானே, என்னடா? இருமலினோடே பாட்டி வினவியதும் என் ரத்த கொதிப்பு லேசாக கிளம்பியது. ஆமாம் பாட்டி, பெரிய பண்ணை பொண்ண நான் பண்ணிக்கணுமாம். ராமபத்ரன் வந்து உயிரை வாங்குறார் பாட்டி. பாட்டி நிதானமான குரலில் சொன்னாள். ஏண்டா சுந்தரேசா, பண்ணிண்டா என்ன? என்னமோ அமெரிக்கா போறதுக்கெல்லாம் பணம் தர்றானாம். இந்த ஜென்மத்துல உனக்கு அத்தனை பணம் யார் தரப்போறா? அவள் குரல் நடுக்கத்தோடு வெளிவந்தது. பாட்டி, எங்க அம்மா செத்து போனதும் உங்ககிட்ட வந்த. இருக்கிற சாதத்தை போட்டு வளர்த்தேள். மேல படிக்கணும்னு ஆஞ்சநேயர்கிட்ட கொண்டு போய் விட்டேள். பசிச்ச வயத்துக்கு சாதமும் ஏங்கின மூளைக்கு அருவியும் கொடுத்ததே நீங்க தான். எந்த சமயத்துல எத்தனை அளவு உதவி பண்ணியிருக்கார் பண்ணையார்? விரல மடக்குங்கோ. குனிஞ்சு போட்டதென்ன, நிமிர்ந்து எடுத்ததென்ன? எதுக்காக இப்போ அவர் பொண்ண பண்ணிக்கணும்? அவா கிட்ட இல்லாத பணமா அல்லது அவளுக்கு கிடைக்காத மாப்பிள்ளையா? பாட்டி கையை நீட்டி என்னை இடையில் நிறுத்தினாள். அப்படி இல்லடா சுந்தரேசா, அவருக்கு கை காலை இழுத்துடுத்தோ. பொண்ணுக்கோ இளம்பிள்ளை வாதம் வந்து காலை கொஞ்சம் பதம் பார்த்துடுத்தோ. ஏதோ நீ தெரிஞ்ச பிள்ளையா இருக்க, அதுவும் டாக்டரா இருக்க. நீ பண்ணிண்டா அவளுக்கு ஒத்தாசையா இருக்கும். மனுஷனுக்கு நொடிச்சு போனப்புறம்தான் மனசு பதப்படுறது. போனா போறது, நீ பண்ணிக்கோடா. பாட்டி, இன்னொரு முறை அப்படி சொல்லாதேங்கோ. நான் ஒவ்வொரு வாய் சாதம் சாப்பிட்ற போதும் என் இருதயம் உங்க பேரை சொல்லித்தான் டப்பு டப்புன்னு அடிச்சுக்கிறது. அன்னைக்கு எங்க அப்பா காரியம் செய்யறதுக்காக அவ மாட்டை புடிச்சுண்டு வந்தேளே, அப்போதுதான் ஒரு நிமிஷம் நீங்க தவறு பண்றேளேன்னு என் மனசு கலங்கித்து. இருந்தாலும் வாய மூடின்னு இருந்த. ஏன் தெரியுமா? ராமாயணத்துல ராவணனை விட்டுட்டு போறதுக்கு விபீஷணனுக்கு மனசு வந்தது. தர்மத்தை நிலநாட்டுறேன்னு அவர் போனார். ஆனா பாசத்தை விட முடியாத கும்பகர்ண எங்கேயும் போகல. அவரால போக முடியல. தவற தவறுன்னு எடுத்து சொன்னார். அண்ணா கேட்கல. சரின்னு தவறு பண்ற அண்ணாவுக்காகவே ஸ்ரீராமரையே எதிர்த்து சண்டை போட்டு அழிஞ்சு போனார். எனக்கு ராமாயணத்துல விபீஷணனை விட கும்பகர்ணனைத்தான் என்னைக்குமே பிடிக்கும். ராமபத்ரன் கல்யாண விஷயத்தை தானே உங்ககிட்ட சொன்னார். இன்னொன்னு சொன்னாரா? இல்லையேடப்பா, கல்யாணத்தை பத்தி மாத்திரம்தான் சொன்னா. பாட்டியின் பதிலில் ஆர்வம் தெரிந்தது. அது என்னை அதிகப்படியாக சொன்னார் என்பதை என்ன என்று தெரிந்து கொள்ளும் வகையில். கல்யாணத்தை பண்ணிண்டு உடனே மேல்நாடு போயிடணுமாம். உங்க சகவாசம் வச்சுண்டா அவளுக்கு நிசித்தமாம் என்பதில் அவள் கண்களில் கண்ணீரை வரவழைத்தது. தளர்ந்த தொண்டை குழியில் இருந்து உடைந்த குரலில் வெளிவந்தது. சுந்தரேசா, எனக்கு இப்பவோ அப்பவோ ஒன்று இருக்கு. வர சீதேவிய என்னால வேண்டாம் நுடாதடா. நான் போனப்புறம் உனக்கு ஏதுடா இங்க சவகாசம்? வாழ போற பயிர் நீ. இந்த காஞ்சு போன களைக்காக பயிரை பாழாக்காதேடா. இல்ல பாட்டி, நான் தீர்மானமா சொல்றேன். நான் கும்பகர்ணனாகவே இருந்துடுறேன். நான் சாப்பிட்ற சாதம் உங்களோடது. உங்களை இந்த கையால இழுத்து போட்டுட்டு தான் நான் அமெரிக்கா போறத பத்தி யோசிக்க போறேன். இது சத்தியம். என் குரலில் துணித்த உறுதி எனக்கே பெருமையா இருந்தது. சுந்தரேசா, இனிமே நான் நிம்மதியா கண்ணை மூடுவேண்டா. எனக்காக நீ இன்னொன்னும் பண்ணணும்.
குருக்கள் மாமா பொண்ணை என் பேரனுக்கு பண்ணிக்கலாம்னு பார்க்கறேன். அதை முன்னால நின்று முடிச்சுடுடாப்பா. அவரோட இன்னொரு பொண்ணுக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து கொடு. அவருக்கும் வயசாச்சு, பாவம். பாட்டி முடிப்பதற்குள் மின்னலென என் உள்ளத்தின் எண்ணக்கீற்றுக்கள் எழுந்தன. என் படிப்பின் அஸ்திவாரத்தில் அவருக்கும் தான் எத்தனை பெரிய பங்குண்டு. என் ஆஞ்சநேயரிடத்தில் என்னை அறிமுகப்படுத்தியவரே அவர்தானே. பாட்டி இறந்தவுடன் பண்ணையார் மறுபடியும் முயற்சி செய்ய மாட்டார் என்பது என்ன நிச்சயம்? குருக்களோட இன்னொரு பொண்ணை நானே பண்ணிக்கிறேன் பாட்டி. 2 கல்யாணத்தையும் ஒன்னா இருந்த வார கடைசியிலேயே வச்சுடலாம். நீங்களே இருந்து ஆசீர்வாதம் பண்ணுங்கோ என்றே. நான் பாட்டியால் இந்த வார்த்தைகளை ஜீரணம் பண்ண முடியவில்லை. நிஜமாவா சொல்ற சுந்தரேசா? நீ பெரிய டாக்டராச்சே. அவ 5ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கா. பரவாயில்ல பாட்டி, செய்ய வேண்டிய முக்கியமான உதவியெல்லாம் செஞ்சு போட்டு பிரதி உபகாரமா எதையுமே எதிர்பார்க்காம கம்முன்னு இருக்கார் குருக்கள் மாமா. நான் ஒண்ணுமே பண்ணாத பண்ணையார் இப்போ எந்த பாத்தியதையை வச்சுண்டு பொண்ணை பண்ணிக்க சொல்றார்? அது நடக்கிறத விட இது நடக்கிறது தான் உலக தர்மம். அப்பப்போ உலகத்துல மழை பெய்துண்டு இருக்கணும்னா இப்படி நடக்கிறது தான் நியாயம். நான் அவரோட 2வது பெண்ணை பண்ணிக்கிறேன். நானே போய் அவரை அழிச்சுண்டு வரேன். நான் வெளியே கிளம்பினேன். இத்தனை நேரம் எல்லாவற்றையும் வெளியே நின்று கேட்டுக்கொண்டிருந்த ராமபத்ரன் மெல்ல படி இறங்கினார். நான் மெல்ல சிரித்தவாறே, மிஸ்டர் ராமபத்ரன், இந்த கும்பகர்ணனுக்கு அடுத்த வாரம் கல்யாணம். நம்ம குருக்களோட பெண்தான், வந்துடுங்கோ அவசியம் என்றேன். வாழ்க்கையில் எல்லா கட்டங்களிலும் எனக்கு துணையா இருந்த ஆஞ்சநேயரை குறித்த ஸ்தோத்திரம் ஒன்றை முணுமுணுத்தவாறே எங்கள் ஊர் ராமர் கோயிலை நோக்கி நடக்கத் தொடங்கினேன். 1977ஆம் ஆண்டு அமத சுரபி நடத்திய சிறுகதை போட்டியில் முதல் பரிசு பெற்ற சிறுகதை வாசகர்கள் தேர்ந்தெடுத்தது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.